நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம போன பதிவிலே பார்த்துட்டோம், சத்ருகணன் அப்படின்ற ஒற்றனை நம்ம ஆயனார் வீட்டுக்கு நம்முடைய அரசர் ஏவி விடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அரசர் என்னென்ன பண்ண போறாரு, இதை பத்தி மாமல்லரோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா மாமல்லர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது குதிரைகள்ல ஆனா அவங்க படை பரிவாரங்கள்லாம் திரும்ப அங்கேயே நிறுத்தி வச்சிடுறாங்க. நிறுத்திட்டு நீங்க நேரா அரண்மனைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி செய்கையில காட்டிட்டு நம்ம மன்னரும் மாமல்லரும் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, மகேந்திரவர்ம பல்லவர் ஒரு குதிரை மேலே ஏறுறாரு, மாமல்லரும் ஒரு குதிரை மேலே ஏறி 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக ஆரம்பிக்கும் போது மகேந்திரவர்ம பல்லவர் ஏறின குதிரை வேகமா அவர் ஓட்டிட்டு போறாரு. அதாவது மாமல்லருடைய வேகமா. எப்பவுமே மகேந்திரவர்ம பல்லவர் வேகமா குதிரையை ஓட்டினார்னா அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமா. அது ஏன்னா இப்போ ஒரு செய்கையை செய்யும் போது சிலருக்கு இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அப்பா செய்யற இந்த செயலும் அப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லாவே புரியுது நம்மளுடைய மாமல்லருக்கு. உடனே என்ன பண்ணிடுறாரு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே மகேந்திரவர்ம பல்லவர் அப்படியே குதிரையை நிறுத்துறாரு. மாமல்லர் குதிரையும் அங்கே போகுது. அப்படி குதிரை போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடம் ஒரு அழகான இடம். எப்படி இப்படின்னா ஒரு கால்வாய் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கால்வாயில பெரிய ஒரு கால்வாய். அப்போ கால்வாயிலெல்லாம் படகு போன ஒரு சரித்திரமும் உண்டு. அந்த சின்ன சின்ன படகுகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு பெரிய அன்னம் போன்ற ஒரு பறவை, அந்த அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உருவம் பொருந்திய ஒரு படகு வந்துகிட்டு இருக்கு. அதுல 8 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க இவங்களை நோக்கி தான் வராங்க அப்படின்னு தெரியுது. மாமல்லருக்கு நடக்கிற விஷயம்லாம் ஒண்ணுமே புரியல. இப்ப 8 பேர் எதுக்கு, இந்த அமைச்சர்களாச்சு இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாங்க. மகேந்திரவர்ம பல்லவர் ஒண்ணுமே சொல்லாம நிற்கிறார். அடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன சொல்ல போறாரு, ஏன் இப்படி மகேந்திரவர்ம பல்லவருடைய ஒரு அந்த திடம், அந்த ஒரு செய்கை ஏன் இவ்வளோ மாறி இருக்கு, ஒருவேளை ஆயனார் ஒற்றரா இருப்பாரோ, அடுத்த ரெண்டுக்கு சப்போர்ட்டா இருப்பாரோ அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் நினைக்கிறாரா, இப்படின்றதெல்லாம் இந்த அடுத்தடுத்த சிவகாமியின் சபதம் பதிவுல நம்ம பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் குலிசேகர வீராட்சி ஊராட்சி ஒன்றிய இப்படி சிவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.